ஹாய் எவ்ரி ஒன். நம்ம இங்கிலீஷ் வியூவர் சேனலில் டெய்லி 20 எம்சிக்யூ வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வீடியோஸ் யூஜிடிஆர்பி யூனிட்டில். ஸோ யூனிட் 2 நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். யூனிட் 3ல் இப்போ டின்டனை போய் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா த ப்ரெல்யூட் புக் ஒன்று வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ டாபிக் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒன் கைண்ட் ரெக்வெஸ்ட் ஃபார் யூ, கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அவர் இங்கிலீஷ் வியூவர் சேனல். இட் வில் மோட்டிவேட் அஸ். Okay, next first one direct question தான். In which year was Tinted Bay composed? எந்த இயரில் வந்து இது கம்போஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் ஒன்றுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி 1798. ஃபஸ்ட் ஒன்றுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி 1798. Who second one, who accompanied Wordsworth on his visit to Tinton Abbey in 1798? ஸோ அந்த 1798ல் யார் வந்து டின்டன் அபேக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டொரத்தி வேர்ட்ஸ்வொர்த், மேரி ஹட்சின்சன், சாமுவல் டெய்லர் ஹால்ட்ரிச், சார்ல்ஸ் லேம்ப். ஸோ செகண்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ டொரத்தி வேர்ட்ஸ்வொர்த். செகண்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ டொரத்தி வேர்ட்ஸ்வொர்த். தேர்ட் ஒன், ஸோ இது டைரக்ட் கொஸ்டின் தான். அந்த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாலே இருக்கும். ஹவு மெனி இயர்ஸ் ஹேஸ் பாஸ்டு சின்ஸ் வேர்ட்ஸ்வொர்த் ஃபஸ்ட் விசிட் டு டின்டன் அபே? ஸோ இது டைரக்ட் கொஸ்டின். ஸோ தேர்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி 5. தேர்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி 5. ஓகே, fourth one, which critic referred to Tinton Abbey as first genuine philosophical poem of Wordsworth? ஸோ எந்த கிரிட்டிக் வந்து டின்டன் அபேயை ஜென்யூன் ஃபிலாசபிக்கல் போயம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஹெரால்ட் வுடும், மேத்யூ அர்னால்ட், எம்எஸ் ஆப்ரம், கால்ட்ரிட்ஜ். ஸோ ஃபோர்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் டி கால்ட்ரிட்ஜ். ஃபோர்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் டி. ஃபிஃப்த் ஒன், the mountains, rocks and rivers symbolize what in the poem? ஸோ இது மூணுமே என்ன குறிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பொலிட்டிக்கல் ரெபலியன், ஸ்டாட்டிக் சிம்பிள்ஸ் ஆஃப் டெத், எட்டர்னல் நான் லிவிங் திங் ஃபோர்ஸ் தட் சேஃப் இன்னர் லைஃப், ஹியூமன் வீக்னஸ். ஸோ ஃபிஃப்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி எட்டர்னல் நான் லிவிங் ஃபோர்ஸஸ் தட் சேஃப் இன்னர் லைஃப். ஃபிஃப்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. ஸோ அகெயின் மறுபடியும் ஒரு டைரக்ட் கொஸ்டின். வாட் பொயட்டிக் ஃபார்ம் இஸ் யூஸ்டு இன் டின்டன் அபே? என்ன பொயட்டிக் ஃபார்ம் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சிக்ஸ்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ பிளாங்க் வேர்ஸ், இயாமிக் பெண்டாமீட்டர்லன்னு சொல்லுவாங்க. ஓகே, சிக்ஸ்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ. ஓகே, செவன்த் ஒன், வாட் ஆப்ஜெக்ட் இஸ் டிஸ்கிரைப்ட் அஸ் ரோலிங் ஃப்ரம் தேர் மவுண்டைன் ஸ்ப்ரிங் வித் ஸ்வீட் இன்லர்ட் மர்மர்? ஓகே, ஸோ இது எதை வந்து எந்த ஆப்ஜெக்டை வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக த சி, ரெயின், த ரிவர் வை, மிஸ்ட். ஸோ செவன்த் ஒன்றுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி தான் ஆன்சர், த ரிவர் வை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செவன்த் ஒன்றுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி, ரிவர் வை. எயித் ஒன், இந்த போயம் விச் நான் லிவிங் திங் ஆப்ஜெக்ட் இஸ் டிஸ்கிரைப்ட் அஸ் கிவிங் ட்ராங்குவல் ரெஸ்டரேஷன்? இது ஒரு முக்கியமானது. ஓகே, எயித் ஒன், இந்த ட்ராங்குவல் ரெஸ்டரேஷன் சொல்லி என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். மவுண்டைன், த மூன், த லேண்ட்ஸ்கேப், த சி. ஸோ எயித் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, த லேண்ட்ஸ்கேப். எயித் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. வாட் கைண்ட் ஆஃப் இமேஜரி இஸ் யூஸ்டு இன் த ஃப்ரேஸ் ஸ்டீப் ஆஃப் லுஃப்டி கிளிப்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நைன்த் ஒனுக்கு ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். அனிமல் இமேஜரி, அர்பன் இமேஜரி, விஷுவல் நேச்சுரல் இமேஜரி, ரிலிஜியஸ் இமேஜரி. ஸோ நைன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, விசுவல் நேச்சுரல் இமேஜரி. நைன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. டென்த் ஒன், விச் ரொமான்டிக் தீம் இஸ் சென்ட்ரல் இன் டின்டன் அபே? எந்த ரொமான்டிக் தீம் வந்து டின்டன் அபேயோட முக்கியமான ஒன்றுன்னு கேட்டிருக்காங்க. ஹீரோயிசம், நேச்சுரல் அஸ் ஸ்பிரிச்சுவல் டீச்சர்ஸ், கிளாசிக்கல் இமிட்டேஷன், நேஷனலிசம். டென்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, நேச்சர் அஸ் ஸ்பிரிச்சுவல் டீச்சர். டென்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி, நேச்சர் அஸ் ஸ்பிரிச்சுவல் டீச்சர். 11th ஒன், வாட் நேரட்டிவ் ஸ்டாண்ட்ஸ் டஸ் வேர்ட்ஸ்வொர்த் அடாப்ட் இன் டின்டன் அபே? என்ன நேரட்டிவ் ஸ்டாண்ட்ஸ் வந்து அடாப்ட் ஆகிருக்கும் டின்டன் அபேலன்னு கேட்டிருக்காங்க. ஓம்னிசென்ட், தேர்ட் பர்சன், அப்ஜெக்டிவ் டிட்டாச்மெண்ட், ஃபர்ஸ்ட் பர்சன் சப்ஜெக்டிவ் ரெஃப்ளெக்ஷன், ஹிஸ்டாரிக்கல் ரிப்போர்ட்டேஜ். ஸோ 11th ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, ஃபர்ஸ்ட் பர்சன் சப்ஜெக்டிவ் ரெஃப்ளெக்ஷன். 11th ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. 12th ஒன்,
விச் கிரிட்டிக்கல் டேர்ம் ஃபர்ஸ்ட் டிஸ்கிரைப் டின்டன் அபே, எந்த கிரிட்டிக்கல் டேர்ம் வந்து டின்டன் அபே நல்லா டிஸ்கிரைப் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. ட்ராமாட்டிக் லிரிக், சார்ஜிக், லோகோ டிஸ்கிரிப்டிவ் போயம் வித் ஃபிலாசபிக்கல் மெடிடேஷன், க்ளோசர் ட்ராமா. ஸோ 12th ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, லோகோ டிஸ்கிரிப்டிவ் போயம் வித் ஃபிலாசபிக்கல் மெடிடேஷன். 12th ஒனுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி. 13th one, what does still sad music community metaphorical signify? ஸோ ஸ்டில் சேட் மியூசிக் கம்யூனிட்டி இது வந்து எதை வந்து சிக்னிஃபை பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. த சவுண்ட் ஆஃப் ரைன் அட் டிண்டன் அபே, எ டீப் அவேர்னஸ் ஆஃப் ஹியூமன் சஃபரிங் அண்ட் மாரல் ஸ்ட்ரகிள், எ வார் கிரே அகென்ஸ்ட் இன்டர்சிலியேஷன், த ஃபெயிலியர் ஆஃப் பொயட்டிக் வாய்ஸ். ஸோ 13th கொண்டு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி. 13th கொண்டு என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி. 14th one, வாட் டஸ் டியரஸ்ட் ஃப்ரெண்ட் ரெஃபர் டு? ஸோ இது டேரக்ட் கொஸ்டின் தான். டியரஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லி யாரை சொல்லுவாங்கன்னா ஆப்ஷன் பி, டாரத்தியை தான் சொல்லுவாங்க. 14th கொண்டு என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி. வாட் தீம் டஸ் த போயம் எக்ஸ்ப்ளோர்ஸ்? இந்த போயம் வந்து என்ன தீமை எக்ஸ்ப்ளோர் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கும் டைரக்ட் ஆன்சர் பார்த்தோம்னா 15th ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, த எவால்விங் philosophical relationship with nature. 15th கொண்டு என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி. 16th one, what kind of presence does the poet feel in the டிண்டன் அபே? என்ன ப்ரெசன்ஸ் வந்து போயட் வந்து ஃபீல் பண்ணுவான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு டைரெக்டாக ஆன்சர் பார்த்தோம்னா 16th கொண்டுங்க என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, டிவைன் அண்டு ஸ்பிரிச்சுவல். 16th கொண்டுங்க என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி, டிவைன் அண்டு ஸ்பிரிச்சுவல். ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ரோலிங் ஃப்ரம் அவர் மவுண்டைன் ஸ்ப்ரிங் வித் எ ஸ்வீட் இன்லேர்ன் மர்மர் விச் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இன்லேர்ன் மர்மர் என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த சவுண்டை வந்து குறிக்கிறதுனால இதுக்கு என்ன பொயட்டிக் டிஷ் வரும்? 17th கொண்டுக்கு ஆப்ஷன் சி, ஒனமட்டோஃபியா. 17th கொண்டுக்கு ஆப்ஷன் சி, ஒனமட்டோஃபியா. 18th ஒன், விச் நான் லிவிங் ஆப்ஜெக்ட் ஆர் டிஸ்கிரைப் இன் டிண்டன் அபே? என்ன நான் லிவிங் திங்ஸ் வந்து ஆப்ஜெக்ட்ஸ் வந்து டிஸ்கிரைப் பண்ணாங்க டிண்டன் அபேலன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னன்னு பார்க்கலாம். ஸோ 18th என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, ஸ்டீப்ஸ் ராக்ஸ், லாஃப்டி கிளிஃப்ஸ், குவைட் ஸ்கை. 18th கொண்டு என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி. 18th கொண்டு என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி. 19th ஒன், விச் பேர் கரெக்ட்லி மேட்சஸ் த 2 stages ஆஃப் பெர்ஃபெக்ஷன் டிஸ்கிரைப் த போயம்? ஸோ எந்த பேர் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும் 2 stage அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் டைரெக்டாக பார்த்துடலாம். என்னென்னா 19th கொண்டுக்கு ஆப்ஷன் சி தான் ஆன்சர், சைல்ட்ஹுட், சென்சரி, அடல்ட்ஹுட், மாரல், ஸ்பிரிச்சுவல். 19th கொண்டு என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி. 19th கொண்டு என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி. 20th one, Wordsworth contrasts of urban life with neutral scenery in the poem implies. ஸோ நியூட்ரல் சீனரி வந்து எதை வந்து வலியுறுத்துதுன்னு கேட்டிருக்காங்க. 20th one, cities are better, nature heals, what city disrupt, both are equal, he prefer industrial beauty. ஸோ 20th கொண்டு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, நேச்சர் ஹில் வாட் சிட்டிஸ் டிஸ்டர்ப். 20th கொண்டு என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி, நேச்சர் ஹில்ஸ் வாட் கிரிட்டிக்ஸ் டிஸ்டர்ப். ஸோ எப்பயும் கேட்குற மாதிரி 21 கொஸ்டின் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா தெரிஞ்சுக்கோங்க. விச் பேர் ரெஃப்ளெக்ட் த போயம் 12 temporal focus? நேச்சர் அண்ட் ஆர்ட், மவுண்டைன் அண்ட் ரிவர்ஸ், மெமரி அண்ட் ப்ரெசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ரிலிஜியன் அண்டு சயின்ஸ். ஸோ இதுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி ஒரு இன்ஃபர்மேஷன், டிண்டன் அபேன்றது ஒரு அந்த செசட்ரியன்ஸன் அவங்களோட ஒரு வகையான கட்டிடக்கலையை குறிக்கும். அதே மாதிரி அது வந்து ஃபேமஸாக இருக்கும், ஒரு ஆர்கிடெக்சர் ஸ்டைல்னு சொல்கிறாங்க. வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்தில் என்னது லைன்ஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஃபீமேல்ஸ் அபவ் டிண்டன் அபே. ஸோ இது ரெண்டும் ஒரு மீனிங். ஒன்று டிண்டன் அபேன்றது அந்த செசட்ரியன் அவங்களோட கட்டடக்கலையை குறிக்கும், ஒன்று நம்ம வேர்ட்ஸ்வொர்த் எழுதின அந்த போயமை குறிக்கும். ஓகே, கைண்ட்லி சப்ஸ்கிரைப் இங்கிலீஷ் சேனல். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், சஜஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.